சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். வாசிக்க கேட்போம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனங்கள் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கொரிந்து சபையாருக்கு பரிசுத்த பவுல் இவ்விதமாக எழுதுகிறார். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே இந்த வசனங்களை எல்லாம் தியானிக்க ஆரம்பித்தோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வாக்கியங்களை தன்னுடைய கடிதத்திலே கொரிந்து சபையாருக்கு குறிப்பிடுகிறார் என்பதை குறித்தெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, விழித்திருங்கள் என்கிற வார்த்தை எதன் அடிப்படையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார் என்பதை குறித்தும் கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் நாள் மிகவும் சமீபமாயிருக்கிறது. ஆகவே விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுப்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று குறிப்பிடுகிறார். பி ஸ்டேபிள் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் நல்ல ஒலிவ மரமாகிய கிறிஸ்துவிலே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் என்ன செய்து விடக்கூடாது? மேட்டிமை சிந்தையுடையவர்களாக மாறி அந்த நல்ல ஒலிவ மரத்திலே காணப்படுகிற கிளைகளாக இருக்கிறோமே, அந்த நிலையிலிருந்து வெட்டப்பட்டவர்களாக மாறிவிடக்கூடாது. ஆகவே விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று குறிப்பிடுகிறார். அதை குறித்தும் நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார்? புருஷராயிருங்கள் என்று சொல்லுகிறார். பி லைக் மென் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பி மென் ஆஃப் கரேஜ். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேற வேண்டும். அப்படி நாம் நம்முடைய தெய்வீக வாழ்க்கையிலே முன்னேறும் போது பல தடைகள் உண்டாயிருக்கும். அந்த தடைகளையெல்லாம் கடந்து 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 தான் ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவங்களிலே நாம் முன்னேற்றம் அடைந்து தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பூரணத்தை வந்து எட்ட முடியும். அந்த பரிபூர்ண அனுபவத்தை நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடையும் போதுதான் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தையும் கூட பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக தகுதியுடையவர்களாக மாற முடியும். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், இந்த விசுவாச வாழ்க்கை பாதையிலே ஆவிக்குரிய அனுபவங்களிலே வளரும்போது சில தடைகள் வந்து விட்டதே என்று சொல்லி அதைரியப்பட்டு விடாமல், அந்த தடைகளை தாண்டி முன்னேறுவதற்கு பதிலாக எங்களுக்கு வழி விசாலமாக பல பாதைகள் காணப்படுகிறது என்று சொல்லி அவ்விதமான பாதைகளிலே கடந்து சென்று விடாமல் இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர்வதற்கு ஏதுவாக என்ன செய்ய வேண்டுமா? புருஷராக, கரேஜியஸாக, தைரியத்தோடு தடைகளை கடந்து செல்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்கிற அர்த்தத்தோடு பவுல் எழுதுகிறார், புருஷராய் இருங்கள் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை குறித்து சில சத்தியங்களை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கலாம் என்று கடந்த வாரத்திலே சொல்லியிருந்தேன். அதை நாம் இந்த நாளிலே எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக தடைகள் காணப்பட்டது, அந்த தடைகளை அவர்கள் எவ்விதமாக கடந்தார்கள் என்பதை குறித்து நாம் சிந்திப்போம். நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வரக்கூடிய தடைகளை எவ்விதமாக இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே கடக்க வேண்டும், ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி அடைய வேண்டும், புருஷராய் இருக்க வேண்டும்
இலக்கை அடைய வேண்டும் என்பதை குறித்து நாம் சில சத்தியங்களை நாம் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே சிந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக காணப்பட்டார்கள். ஏறத்தாழ 430 வருடங்கள். அவர்களை தேவன் விடுதலையாக்க வேண்டும் என்று சித்தம் கொண்ட வேளை மோசேயை தேவன் எகிப்திற்குள்ளாக அனுப்புகிறார். பல அற்புதங்கள் மோசேயின் மூலமாக நடைபெறுகிறது. பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து இரத்தத்தை நிலைக்கால் சட்டத்திலும் வாசல்களிலும் பூசினார்கள். அந்த இரத்தத்தினாலே ரட்சிப்பை அடைந்து எகிப்தை விட்டு வெளியேறினார்கள் என்று நாம் படிக்கிறோம். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நம்முடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிற அனுபவமாக காணப்படுகிறது என்பதை விளங்கி கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாலும் கூட பின்பு சிவந்த சமுத்திரத்தை கடக்க வேண்டியவர்களாக காணப்பட்டார்கள். அந்த சிவந்த சமுத்திரத்தையும் கூட தேவன் கடக்க பண்ணினார். அந்த சிவந்த சமுத்திரத்தின் மத்தியிலே ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தார். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், ஞான ஸ்நான சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து பாவ சரீரத்தை அடக்கம் பண்ணுகிற அனுபவத்திற்கு ஒப்புமையாக காணப்படுகிறது. இதை குறித்து ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். வாசியுங்கள். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஞானஸ்நானம் பெற்றதை அறியாது இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப பாருங்க, இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்த அனுபவம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், நம்முடைய பாவ சரீரத்தை அடக்கம் பண்ணின அனுபவத்திற்கு ஒப்புமையாக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். அதனால இனி நாங்கள் முழுக்க ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டாம் என்கிற எண்ணத்தோடு யாரும் காணப்படக்கூடாது. நீங்கள் புருஷராக மாற வேண்டுமானால் அடுத்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக கிறிஸ்துவின் வருகை நாளிலே மாசற்றதாக காக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அடுத்ததாக நாம் எவ்விதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்பதை குறித்து படிக்கிறோம். கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்ன காரியத்திலே என்ன எதிர்பார்ப்பு இருந்தது என்பதை குறித்து கற்றுக்கொள்கிறோம். வாசியுங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். அப்ப பாருங்க, அடுத்தது சிவந்த சமுத்திரத்தை கடந்த ஜனங்கள் யோர்தானை கடக்க வேண்டியதாய் இருந்தது. அந்த யோர்தானை கடந்து செல்ல வேண்டுமானால் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவங்களிலேயும் முன்னேற்றம் அடைய அதனோடு கூட பரிசுத்தமாகுதலின் கிரியையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டே இருக்கும். எகிப்திலிருந்து புறப்பட்ட போது உண்டாயிருந்த மீட்பின் அனுபவம் மாத்திரமல்ல, பாவ சரீரத்தை அடக்கம் பண்ணினீர்களே, ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்ட போது அந்த அனுபவத்திலே உண்டான பரிசுத்தமாகுதல் மட்டுமல்ல, அடுத்தது யோர்தானை கடக்க வேண்டுமானால்
இன்னும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய முடியும். அப்படியே ஜனங்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை அறிந்து புதிதான ஜீவனுள்ளவர்களாக அந்த யோர்தானை கடக்கும்படியாக தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் பரிசுத்தமாய் இருக்கிற நாம் ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவங்களையும் அடைந்து முன்னேறுவதற்கு அதிகமாக நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அதிகமாக நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை வாசியுங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள். அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை பாவம் என்ன செய்யாதிருப்பதாக? ஆளாதிருப்பதாக. அப்ப பாருங்க, இப்ப நீங்க பிழைத்திருப்பது யாருக்காக பிழைத்திருக்கிறீர்கள்? தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட அனுபவத்திலே தான் தெய்வ பிள்ளையே யோர்தானை கடக்க வேண்டியவர்களாக நம்முடைய ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கை பிரயாணத்திலே காணப்படுகிறோம். அப்ப நம்மை ஆவிக்குரிய கானானுக்குள் வழிநடத்தும்படியாக எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி ஊழியம் செய்கிற அப்போஸ்தலர்களை, ஊழியர்களை தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அப்ப அவர் பிரதிஷ்டையுள்ள தியாககரமான ஊழியம் எப்படிப்பட்டது என்பதை குறிப்பிடும் போது சொல்லுகிறார், தெய்வப்பிள்ளையே, நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, கிறிஸ்து இயேசுவினால் உண்டான அந்த ரட்சிப்பை எதனோடு கூட சேர்த்து பெற்றுக்கொள்ள வேண்டுமாம்? நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ள வேண்டுமாம். அதனால் சகலத்தையும் சகிப்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் குறைப்படுகிறார். அப்ப இந்த அப்போஸ்தல ஊழியம் என்ன செய்கிறது? உங்களை மனம் திரும்ப வைப்பதாக மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிப்பு அடைவதற்காக மாத்திரமல்ல, பாவ சரீரத்தை நீங்கள் அடக்கம் பண்ணி விடுவதற்காக மாத்திரமல்ல, பின்பு புதிதான ஜீவனுள்ளவர்களாக உங்களை நடக்க பண்ணுவதற்காக மாத்திரமல்ல, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நித்திய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய கானானை அடைய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆவிக்குரிய கானான் தான் புதிய எருசலேமாகவும் சீயோனாகவும் காணப்படுகிறது. அதை தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போகிறேன், போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வருவேன். ஆயத்தம் பண்ணின இடத்தில் நான் இருக்க போகிறபடியால் அங்கே உங்களையும் என்னோடு சேர்த்து கொள்வேன், அங்கே உங்களையும் வாசம் பண்ண வைப்பேன் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு உயிர்த்தெழுதலின் கரையை சேர வேண்டும். அக்கரைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. அக்கரைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. காற்றினையோ கடலினையோ நியந்திரிப்பான் களி உள்ளோம் படகிலுண்டு. காற்றினையோ கடலினையோ
கரைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. அப்ப உயிர்த்தெழுதலின் கரை என்று ஒன்று உண்டு. பிரைஸ் தி லார்ட். நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாக உருவாக்கப்பட்டு தேவ சமூகத்திலே காணப்படுகிறோம். பரிசுத்த ஆவியை பெற்று புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடக்கிறோம், யோர்தானை கடக்கிறோம். ஆனால் இந்த விசுவாச படகு எங்கே போய் நிற்க போகிறது? கிறிஸ்துவின் வருகை நாளிலே எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒரு உயிர்த்தெழுதலின் கரை ஒன்று உண்டு. அதுதான் தேவன் நித்திய மகிமையாக நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பரலோக சுதந்திரமாக இருக்கிறது. அங்கு போய் சேருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாளுக்கு நாள் நம்மோடு போராடுகிற பலவிதமான ஆவிகள் உண்டு. அந்த ஆவிகளை எல்லாம் மேற்கொண்டு 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 பலத்தின் மேல் பலனடைந்து அவர்கள் எங்கே காணப்படுவார்கள்? சியோனிலே, தேவனுடைய சந்நிதியிலே காணப்படுவார்கள் என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கொண்டே வாழ வேண்டும். அன்றைக்கு யோர்தானை கடந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் கால் மிதித்த போது முதலாவது கால் மிதித்த இடம் எது தெரியுமா? கில்கால் என்கிற இடம். யோசுவாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 9ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், இஸ்ரவேலர் யோர்தானை கடந்தவுடன் கானான் தேசத்திலே கால் வைத்த முதல் இடம் எது? கில்கால். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் கில்காலிலே கால் வைத்தால் போதுமா என்றால் இல்லை. அந்த கில்காலிலே கால் வைத்த பிறகு யோசுவா முறியடிக்க வேண்டிய பல ராஜாக்கள் காணப்பட்டார்கள். அந்த ராஜாக்கள் யார் யார் என்பதை குறித்தெல்லாம் அந்த யோசுவாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9 முதல் 24 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். அப்ப இந்த கில்கால் என்கிற அனுபவம் எப்படிப்பட்டது என்றால், நிந்தைகளை எல்லாம் புரட்டி போட்ட அனுபவமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் நாங்கள் எந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க ஒருவேளை கேட்கலாம். ஒருவேளை நீங்க யோர்தானை கடந்து கில்கால் என்கிற அனுபவத்திலே கால் ஊன்றி இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இதிலே நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது? எங்கள் வாழ்க்கையிலே தேவன் நிந்தைகளை எல்லாம் புரட்டி போட்டு விட்டார், நாங்கள் கில்கால் என்கிற இடத்திலே கால் பதித்திருக்கிறோம் என்கிற ஒரு திருப்தியோடு காணப்படக்கூடாது. இந்த கில்கால் என்கிற இடத்திலே உங்களுக்கு பலவிதமான போராட்டங்கள் உண்டு. பலவிதமான ஆவிகள் உங்களோடு என்ன செய்யும் என்றால் போராடி கொண்டே இருக்கும். நீங்கள் வேதத்தை வாசித்து கொண்டே போகும்போது பலவிதமான ஆவிகள் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு விரோதமாக செயல்படுகிறதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். பெருமையின் ஆவி, கீழ்ப்படியாமையின் ஆவி, பொய்யின் ஆவி, விபச்சார வேசித்தனத்தின் ஆவி, குறி சொல்லுகிற ஆவி, பலவீனப்படுத்தும் ஆவி, கனநித்திரையின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, வழி விலக பண்ணுகிற ஆவி, ஊமையும் செவிடுமான ஆவி, இச்சையின் ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, வலு சர்ப்பத்தின் ஆவி, விபத்தை உண்டு பண்ணுகிற ஆவி, கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆவி, தற்கொலையின் ஆவி, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்த ஆவி, பின்மாற்றத்தின் ஆவி, தாறுமாறுகளை உண்டாக்குகிற ஆவி, குடிவெறியின் ஆவி, கலகத்தின் ஆவி, சந்தேகத்தின் ஆவி, கோள் சொல்லுகிற ஆவி, சோம்பலின் ஆவி, சோர்வின் ஆவி, கொலைவெறியின் ஆவி, பிரிவினையை உண்டு பண்ணுகிற ஆவி, தீங்கு செய்கிற ஆவி, பொய்யான அற்புதங்களை செய்கிற ஆவி, செய்வினை ஏவல் ஆவி, தடை செய்கிற ஆவி, ஒடுக்குகிற ஆவி, வறுமை தரித்திரத்தை உண்டு பண்ணுகிற ஆவி, புத்தியை தடுமாற பண்ணுகிற ஆவி, அலக்களிக்கிற ஆவி, மரண பயத்தின் ஆவி, பிறரை தூஷிக்கிற ஆவி, முறுமுறுக்கிற ஆவி, இடரல் உண்டு பண்ணுகிற ஆவி, குருட்டு ஆவி, நிர்விசாரத்தின் ஆவி, முரட்டாட்டத்தின் ஆவி, பயமுறுத்துகிற ஆவி, மலட்டு ஆவி, கர்ப்பத்தை கலைக்கிற ஆவி, விக்கிரகத்தின் ஆவி, பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, துர்செய்தியை பரப்புகிற ஆவி, பெருந்தீனியின் ஆவி, குழப்பத்தின் ஆவி.
இவ்வளவு ஆவிகளை குறித்து வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் வசனம் இருக்கு, சொன்னா இன்னைக்கு நேரம் போதாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வேற யாரையும் நீங்க எதிரியா நினைக்காதீங்க. இந்த ஆவிகள் தான் உங்களுக்கு எதிரியா இருக்கிறது. நீங்க என்ன செய்யணும்னா, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள பகுத்தறியணும். நான் கில்கால்ல கால் மிதித்திருக்கிறேன். என் வாழ்க்கையில இருக்கிற நிந்தைகளை எல்லாம் தேவன் என்ன செஞ்சிட்டாரு? புரட்டி போட்டுட்டாரு. ஆனா நான் என்ன செய்யணும்னா, உயிர்த்தெழுதலின் லெக்கை அடையும்படியாக என் ஆவிக்குரிய ஜீவியத்தை என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ளணும். அதற்கு விரோதமாக இவ்வளவு ஆவிகள் என்ன செய்யலாம்? அனுதின ஜீவியத்தில் என்னோடு என்ன செய்யலாம்? போராடலாம். அப்படி போராடும் போது நான் என்ன செய்யணும்னா, அந்த யோசுவா கில்காலுக்குள் வந்த பிறகும் கூட எப்படி முறியடிக்க வேண்டிய ராஜாக்களை முறியடித்து ஜெயம் எடுத்தாரோ, அப்படி நான் இவ்விதமான தீய ஆவிகளை எல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே முறியடித்து உயிர்த்தெழுதலின் கரையை சேருவேன். அக்கரைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. அக்கரைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. எகிப்திலிருந்து புறப்பட்ட போது ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட்டது. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள். அந்த மீட்பு போதாது, அந்த ரட்சிப்பு போதாது. சரி, பாவ சரீரத்தை அடக்கம் பண்ணினீங்களே சிவந்த சமுத்திரத்திற்குள்ளாக ஞானஸ்நான அனுபவத்தில், அந்த ரட்சிப்பு போதாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று புதிதான ஜீவன் உள்ளவர்களாக அப்போஸ்தலருடைய ஊழியத்தின் மூலமாக யோர்தானை கடந்தீர்களே, நிந்தை புரட்டப்பட்டது, அந்த ரட்சிப்பு போதாது. அதற்கு முன்பாக பரிசுத்தம் பண்ணி கொண்டீர்களே, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்து கில்காலிலே கொண்டு வந்து கால் மிதிக்க வைத்தாரே, அந்த பரிசுத்தமாகுதல் போதாது. நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, வனாந்திரத்துல பிறந்த பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறாங்களே, இன்னும் அவங்க விருத்த சேதனம் பண்ணப்படாம இருக்கிறாங்க, அவங்கள எல்லாம் என்ன செய்ய? விருத்த சேதனம் பண்ணி பரிசுத்தப்படுத்து என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள், யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப இரண்டாம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். அப்ப ஏன் இரண்டாம் முறை என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, இவங்க ஒரு புதிய சந்ததி, வனாந்திரத்துல பிறந்தவங்க. வனாந்திரத்துல பிறந்த பிறகு இன்னும் அவங்க பஸ்காவையே என்ன செய்யல? ஆசரிக்கவே இல்லை. விருத்த சேதனம் பண்ணப்படாமல் பஸ்காவை புசிக்க கூடாது. அதனால கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, வனாந்திரத்துல பிறந்த புதிய சந்ததிக்கு விருத்த சேதனம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்து என்று சொன்னார். இந்த விருத்த சேதனை எதற்கு அடையாளமா இருக்குன்னா, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உன் சந்ததிக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன்னு சொன்னாரு. அதற்கு உறுதியாக அந்த விருத்த சேதனமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வசனங்களிலே படிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உன் சந்ததிக்கு தருவேன். அது எதற்கு அடையாளம்? தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் உறுதியாக இந்த விருத்த சேதனம் விளங்குகிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அனுபவத்திற்கு அடையாளமா இருக்குன்னா, இனி உன் வாழ்க்கையில மாம்ச சிந்தையே இருக்கக்கூடாது. ஏன்? பரிசுத்தாவியை பெற்ற பிறகும் பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுக்காம மாம்ச சிந்தையோடு வாழ முடியும். ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, நீ கில்காலுக்குள்ள வந்துட்ட, இனி உனக்கு என்ன இருக்குன்னா, நிறைய ஆவிகள், ராஜாக்கள் இருக்காங்க, பொல்லாத ஆவிகள் இருக்கு. அதனோடு உனக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. என்ன உண்டு? போராட்டம் உண்டு. எனக்கு இந்த போராட்டம் எல்லாம் வேண்டாம், எனக்கு உயிர்த்தெழுதலின் கரையெல்லாம் சேரண்டாம் அப்படின்னு நீ சொன்னேன்னா நீ புருஷனாய் இருக்க முடியாது. அதான் பவுல் எழுதுறாரு கொரிந்து சபையாருக்கு, புருஷராயிருங்கள்.
என்னென்ன ஆவிகள் எல்லாம் உனக்கு விரோதமா போராடுன்னு நீ பகுத்தறிந்து அதை என்ன செய்யணும்னா தேவ வல்லமையினால மேற்கொண்டு உயிர் தழுதிலையும் கரைய சேரணும், இலக்கை அடையணும். பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்துல காணப்படணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். பிரைஸ் தி லார்ட். நித்திய ஜீவன் உண்டு, சமாதானம் உண்டு. அந்த சமாதானம் எப்படிப்பட்டது? உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, தேவன் கொடுக்கிற சமாதானம். அப்ப சபையில காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்கள் சிந்தனைகள் எவ்விதமாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து வாழ வேண்டிய நாட்களுக்குள்ளாக இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆவியின் சிந்தையோடு காணப்படுவீர்களானால், ஆவியின் கனிகளுக்கு ஏற்ற சிந்தனைகளோடு காணப்படுவீர்களானால், உங்களோடு போராடுகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் மேற்கொண்டு ஜெயம் எடுப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபையாருக்கு எழுதுகிறார். வாசியுங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள், தலைவராய் இருக்கிற கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். பாருங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே, கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால். எதை களைஞ்சாச்சு? இப்ப மாம்சத்திற்குரிய பழைய சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். 19ஆம் வசனத்தை வாசிங்க. மாயமான தாழ்மையிலும். இனி உங்க வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது? மாயமான தாழ்மை இருக்கக்கூடாது. தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று. என்ன இருக்கக்கூடாது? தேவதூதர்களுக்கு செய்யக்கூடிய ஆராதனையும் இருக்கக்கூடாது. அடுத்தது, காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து. எப்படி இருக்கக்கூடாது? நீங்க யாரும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி காணாதவைகளுக்குள் துணிவாய் நுழையக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடாது. தன் மாம்ச சிந்தனையினாலே. எந்த சிந்தனையினால அதெல்லாம் செய்யப்படுது? மாம்ச சிந்தனையினாலே. வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும். உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்களே உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள் என்று சொல்லுங்க. ஏன்னா சிலர் சர்ச்சில் இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டோம் சொல்லலாம், முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றோம் என்று சொல்லலாம், பரிசுத்தாவின் வரத்தை பெற்றோம் என்று சொல்லலாம். ஆனால் என்ன எண்ணம் வந்துடக்கூடாதுன்னா, பிசாசானவன் ஒரு ஆவியை அனுப்பி ஒரு மாம்ச சிந்தையை கொடுத்து, யாருமே பார்க்கல சும்மா போ, மாம்ச சிந்தனையினால நீ என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, துணிவாய் யாரும் காணவில்லை என்று சொல்லி அதுக்குள்ள நுழைஞ்சு உன் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்து உன் ஆத்துமாவை கெடுத்து உனக்குன்னு தேவன் வைத்திருக்கிற பந்தய பொருளை என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. ஏன்னா சில ஆவிகள் சொல்லும், கவலைப்படாத, என்னோட சேர்ந்துக்கோ, நான் யார்ட்டையும் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். அவங்க யார்கிட்ட வேணாலும் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உனக்கு வச்சிருக்கிற பந்தய பொருளை நீ இழந்து போயிடுவ, அந்த பரிபூர்ணமாகுதலை இழந்து போயிடுவ, தேவன் வைத்திருக்கிற பரலோக சுதந்திரத்தை இழந்து போயிடுவ, தேவன் கொடுத்திருக்கிற ஒரே வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கையை நீ இழந்து போயிடுவ. எதனால? மாம்ச சிந்தனையினால. அதனால தான் வேதம் சொல்கிறது, மாம்ச சிந்தை ஆவிக்குரிய மரணத்திற்குள் உன்னை கொண்டு போகும், ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எத்தனையோ பேர் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்து பின்மாற்றம் அடைந்து போனார்கள். ஆனா ஒன்னைய தேவன் கில்காலில் வைத்து பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஒரு தெய்வீக விருத்த சேதனம் இருதயத்திலே கொடுத்து, கல்லான இருதயத்தை மாற்றி போட்டு, பழைய பாவ சரீரத்தை ஒளிந்து போக பண்ணி, இனி நீ ஆவியின் சிந்தையோடு வாழும்படியாக உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. எதற்காக? ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டித்தார்? அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார். அவருடைய சாயல் எப்படிப்பட்டது தெரியுமா? அவரை குறித்து பூரண அறிவடைவதற்கு ஏதுவான சாயல். ஒரு வசனத்தை வாசியுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசியுங்கள்.
ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய, நல்லா பாருங்க, உங்களை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. என்ன அறிவு? அரைகுறையான அறிவா? இல்ல, பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப கில்காலிலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, கில்காலில் கால் மிதித்திருக்கிற தெய்வ பிள்ளையே, நிந்தை உன் வாழ்க்கையிலே புரட்டப்பட்டிருக்கிறதே, மாம்சீகம் உன் வாழ்க்கையிலிருந்து அகன்றிருக்கிறதே, புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறாயே. எதற்காக? உன்னை சிருஷ்டித்த தேவனை குறித்த பூரண அறிவை அடையும்படியாக. பிரைஸ் தி லார்ட். இந்த பூரண அறிவு உன் வாழ்க்கையிலே கடந்து வரும்போதுதான் நீ உயிர்த்தெழுதலின் கரையை சேர முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நீங்கள் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? தேவனை குறித்து அறிகிற அறிவிலே என்ன செய்யணும்? வளரணும். பரிசுத்தமாக இருக்கிற நீங்கள் இன்னும் என்ன செஞ்சுட்டே போவீங்க? பரிசுத்தம் அடைந்து கொண்டே போவீங்க. இந்த கில்காலில் அனுபவத்தில் வருகிற போராட்டங்களை எல்லாம் மேற்கொள்ள தேவன் தேவையான தெய்வீக அறிவையும் வல்லமையையும் கிருபையையும் கொடுத்து உங்களை பலப்படுத்துவார். ஏனென்றால் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, சரி, இந்த கில்காலுக்குள்ள வந்த பிறகுதான் இவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா பஸ்காவை ஆசரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாசியுங்கள், யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி, இஸ்ரவேலர் கில்காலில் பாளையம் இறங்கின மாதத்தின் 14ஆம் தேதியில் பஸ்காவை என்ன செய்தார்கள்? ஆசரித்தார்கள். அப்ப ஏன் இவ்வளவு நாள் பஸ்காவை ஆசரிக்கல? எத்தனை வருடங்கள் வனாந்திரத்துல இருந்தாங்க? 40 வருடங்கள் வனாந்திர பிரயாணத்துல இருந்தாங்க. அப்ப எல்லாம் அவங்க என்ன செய்யல? பஸ்காவை ஆசரிக்கல. ஏன் ஆசரிக்கல? விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் ஆக்கினையை தீர்ப்படைவான். அப்ப இந்த பஸ்காவை ஆசரிக்கும் போது நீங்க உங்களையே என்ன செய்யறீங்க? சோதித்து அறியறீங்க. நான் இதுல எப்படி இல்லை? அபாத்திரராய் போஜனபானம் பண்ணல. ஒரு தெய்வீக வாழ்க்கையை வாழ்வது என்பது ஒரு மாயமாலமாக என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. ஏன்னா இது மனிதனுக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கை அல்ல. உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா சுத்தமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதனால உண்மையாகவே தேவனுடைய அழைப்பு உங்களுக்கு இருக்குமே ஆனால் மற்ற எல்லா வேலைகளை பார்க்கலாம் தேவனுடைய அழைப்பிற்கு கீழ்ப்படியும்படியாக அர்ப்பணியுங்கள். தேவன் உங்களை பூரண அறிவடையும்படியாக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை உயிர்த்தெழுதலின் கரையிலே மேன்மைப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் என்ன செய்தார்கள்? பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவை ஆசரித்தல் என்பதன் அர்த்தம் என்ன? கிறிஸ்துவின் பாடுகளை குறித்தும் நாம் தேவனோடு செய்து கொண்டிருக்கிற உடன்படிக்கையையும் நினைவுகூர வைக்கக்கூடிய நேரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனோடு ஒரு நல் உறவை ஏற்படுத்துகிறது. தேவனோடு ஒரு நல் ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. அவருக்காக வாழ இன்னும் புதிய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். புது பலனை அடைகிறீர்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களிலே படிக்கிறோம், ஜீவ பலியாக உங்கள் சரீர அவயவங்களை ஒப்புக்கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, அப்ப நீங்க விருத்த சேதனம் பண்ணாமல் பஸ்காவை என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. அப்ப ஆவியின் சிந்தையோடு காணப்பட்டு எதை புசிக்கணும்? பஸ்காவை புசிக்கணும். கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூறணும். தேவனோடு ஐக்கியப்படணும். தேவனோடு உள்ள உறவில பலப்படணும். புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். புதிய பலனை அடையணும். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள்.
அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களை என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். இனி நீங்க என்ன எதிர்பார்க்க கூடாது அப்படின்னா, கில்காலுக்கு வந்த பிறகு இனி நீங்க பஸ்காவை ஆசரிக்கக்கூடிய தேவ ஜனங்களே, ஆவியின் சிந்தையோடு வாழ்கிற தேவ ஜனங்களே, இனி நீங்க எதை எதிர்பார்க்க கூடாது தெரியுமா? வனாந்திரத்தில் புசித்து வந்தீர்களே லெகுவான ஆகாரம். என்ன ஆகாரம்? மன்னா. அந்த மாதிரி பாஸ்டர் பேச மாட்டேங்கிறாரே, மன்னா கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ எவ்வளோ இனிமையாக இருந்தது. ஏசு அழைக்கிறார். எவ்வளோ ஆறுதலாக இருந்தது. அப்பா, இயேசு உன்னை விடுதலையாக்குகிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உன் பாவங்களை மன்னிக்கிறார். அப்பெல்லாம் வனாந்திரத்தில் பல பாடுகள், கஷ்டங்கள், வனாந்திரத்தில் வறட்சிகள். அப்பெல்லாம் தேவன் ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுத்தார். எளிதாக புசிக்கக்கூடிய மன்னாவை கொடுத்தார். ஆனால் நீ கில்காலுக்குள்ளே வந்த பிறகு இனியும் மன்னா கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. இனி மன்னா உனக்கு கிடைக்காது. இனி உனக்கு கடினமான ஆகாரம். நீ சொல்லக்கூடாது, இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பார்? அப்படி சொல்லிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து கேட்டார் தம்முடைய சீடர்களை பார்த்து, எல்லாரும் போய்விட்டார்களே, நீங்கள் ஏன் போய்விட மனதாய் இருக்கவில்லை என்று கேட்டார். அநேகர் இது கடினமான உபதேசம் என்று சொல்லி போய்விட்டார்களே, நீங்க ஏன் இன்னும் போகலன்னு கேட்டப்ப பேதுரு சொன்னார், நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் அல்லவோ உண்டு, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? அப்படிதான் கில்காலில் வந்து பஸ்காவே ஆசரித்த தேவ ஜனங்களுக்கு அதோடு மன்னா பொழிந்தரளப்படுவது நின்று போனது. அதுக்கு பிறகு அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். இனி உங்களுக்கு என்ன இருக்கணும்னா, நல்ல ஒரு டைஜஷன் பவர் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கடினமான உபதேசங்களை கேட்டு அதை கை கொள்ளக்கூடிய அளவிற்கு புருஷராக காணப்பட வேண்டும். இனியும் மன்னா கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க இன்னும் புருஷனாகல, இன்னும் விருத்த சேதனம் பண்ணப்படலைன்னா, மாம்ச சிந்தையோடையே இருக்கேன்னா இன்னும் நீ புருஷனாகல. இன்னும் நீ பஸ்கா ஆசரிக்கக்கூடிய அளவிற்கு உன்னை தகுதிப்படுத்தி கொள்ளவில்லை என்றால், புதுவெலன் அடையவில்லை என்றால், புது கிருபையை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், தேவனோடு ஐக்கியத்தை சரியாக ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்றால், அபாத்திரனாக காணப்படுவாய் என்றால் நீ இன்னும் புருஷனாகவில்லை. உன் புருஷத்துவத்திலே ஒரு மேன்மை உண்டு. அதான் பவுல் எழுதுறாரு, விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11 12 வசனங்களை வாசியுங்கள். யோசுவா 5ஆம் அதிகாரம் 11 12 வசனங்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய, இப்படி தானியத்தால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. என்னது? மன்னா பொழியாமல் ஒளிந்தது. இனி உனக்கு மன்னா கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போனது. அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப மன்னா என்பது மென்மையான ஆகாரம். வனாந்திரத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு போஷிக்க மன்னாவை கொடுத்தார், ஆறுதல் அளித்தார், பாலை போன்ற ஆகாரத்தை உட்கொள்ள கொடுத்தார். இனி அப்படி இல்லை. இனியும் பாலையே உட்கொள்ளக்கூடிய விதத்தில் நாம் காணப்படக்கூடாது. கொஞ்சம் கடினமான ஆகாரத்தை உட்கொள்ள புருஷராக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளைய பலவிதமான ஆவிகள் இருக்கிறது. அந்தகார லோகாதிபதிகள் இருப்பார்கள். அவர்களையெல்லாம் மேற்கொள்வதற்கு ஏதுவான ஒரு புருஷத்துவத்தோடு காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொன்னார், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. எனக்கு போராட்டம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா நீ உண்மையாகவே ஒரு புருஷன் அல்ல. நல்ல போராட்டத்தை போராடினேன்னு யார் சொல்றது?
ஒரு புருஷனாக இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புருஷத்துவத்தோடு இருந்த பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்து கொண்டேன், அதனால எனக்கு என்ன இருக்கு, நீதியின் கிரீடம் இருக்கு அப்படின்றார். அப்போ உனக்கு நீதியின் கிரீடம் வேணும்னா நீ புருஷனாக இருந்து செயல்பட்டு தான் ஆக வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. பிரைஸ் தி லார்ட். இந்த நிந்தனைகள், போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் எனக்கு விரும்பின வழியில நான் போறேன் அப்படின்னா அங்க உனக்கு இந்த ஆகாரம் என்ன செய்யாது, கிடைக்காது. நீ புருஷனாக மாறவும் முடியாது, பூரண அறிவை அடையவும் முடியாது, உயிர்த்தெழுதலின் கரையை சேரவும் முடியாது. சில ஆவிகள் என்ன செய்யும், வழி விலகி போக பண்ணக்கூடியதா இருக்கும். தெய்வ பிள்ளையை நீ கில்காலில் கால் வைத்திருக்கிறாய், நீ பரம கானானை அடைய வேண்டும், பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தை அடைய வேண்டும். அதற்கு உனக்கு தேவை என்ன, தானிய உணவு தேவை. நீங்க ஒரு தாயார்கிட்ட கேளுங்க, வளர்ந்த ஒரு மகனுக்கோ மகளுக்கோ சின்ன குழந்தைக்கு கொடுத்த மாதிரி பாலையே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா? இல்லை. வளர்ந்த பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற கடினமான ஆகாரத்தை என்ன செய்வார்கள், கொடுப்பார்கள். அதுதான் அவர்களை புருஷத்துவத்திற்கு ஏதுவாக மாற்றும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இந்த கடினமான உணவு எதை காட்டுகிறது என்று கேட்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்பீர்கள் என்றால், யூதரானாலும் சரி கிரேக்கரானாலும் சரி திரித்துவ தேவனுக்குள் கூட்டி சேர்க்கக்கூடிய, ஐக்கியப்படுத்தக்கூடிய ஒரு ஊழியம் காணப்படுகிறது. தமக்குள்ளே தீர்மானித்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அங்க ஒரு ரகசியம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அப்ப இது என்ன ரகசியம்? அதை பற்றி பவுல் சொல்லும்போது சொல்றாரு, புறஜாதிகளையும் யூதர்களையும் ஐக்கியப்படுத்தக்கூடிய ஒப்புரவாகுதலின் உபதேசம். பிரைஸ் தி லார்ட். யூதரானாலும் சரி கிரேக்கரானாலும் சரி அவர்களை எல்லாம் பரலோக பிதாவாகிய தேவனுக்குள் கூட்டி சேர்க்கிற அனுபவம். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய அர்த்தம் என்ன, யூனிட்டி. பிரைஸ் தி லார்ட். நீ எந்த ஜாதி அது பிரச்சனை இல்லை, நீ எந்த குலம் அது பிரச்சனை இல்லை, நீ எந்த குடும்பம் அது பிரச்சனை இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனோடு எல்லாரும் கூட்டி சேர்க்கப்பட முடியும், ஐக்கியப்பட முடியும். அந்த யூனிட்டி, அதற்கேதுவான ஆகாரம். பிரைஸ் தி லார்ட். இனி நீங்க சொல்ல மாட்டீங்க, என்னால அந்த மனுஷனை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல மாட்டீங்க. எனக்கு இன்ன ஜாதியானோடு ஐக்கியப்பட முடியாதுன்னு நீங்க சொல்ல மாட்டேங்க. பிரைஸ் தி லார்ட். இன்ன குடும்பத்தானோடு என்னால பேச்சுவார்த்தை வச்சுக்க முடியாதுன்னு நீங்க சொல்ல மாட்டேங்க. நீங்க புருஷத்துவம் உடையவர்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, நீங்கள் திட உணவை பெற்றுக்கொள்கிறவர்கள். இனி உங்களுக்குள்ளே வாக்குவாதங்களோ பேதங்களோ இராது. அதெல்லாம் ஆவிக்குரிய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே இருப்பது. ஆனால் நீங்கள் யார்? புருஷர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவ சித்தம் செய்வதற்கு திட உணவு அவசியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, சில வியாதி பலகீனங்கள் வரும்போது தேவனே எனக்கு சுகமாக்குவார் என்று சொல்லி கிருபைக்கு காத்திருந்து தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வது அது ஒரு திட உணவாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். தெய்வ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, பாடுகள் சோதனைகள் வழியாக கடந்து செல்ல வேண்டிய நேரங்கள் வரும்போது நீங்கள் அதை என்ன செய்வீங்க, சந்தோஷத்தோடு சகிப்பீர்கள். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். வாசியுங்கள். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரை கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். உன் போதகர்களை என்ன செய்யும்? காணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கில்காலில் கால் மிதித்திருக்கிற தெய்வ பிள்ளையே, திட உணவை புசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒருமைப்பாடு உங்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தை எப்பொழுதும் பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
பிரைஸ் தி லார்ட். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை வாசித்து பாருங்கள். யோசுவாவுக்கு முன்பாக ஒரு தூதன் வந்து நிற்கிறான். இதிலிருந்து நீங்கள் என்ன விளங்கிக் கொள்கிறீர்கள்? யோசுவாவுக்கு வெற்றியை கொடுப்பது அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றியை கொடுப்பது அவர்கள் தங்களுடைய சொந்த பலத்தை சார்ந்து கொண்டிருப்பதினால் மாத்திரமல்ல, அவர்களோடு யார் இருக்கணும்? தேவன் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம், அவருடைய கையில் என்ன இருக்கு? உருவின பட்டயம் இருக்கிறது, அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய் நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். தமது அடியேனுக்கு சொல்வது என்ன என்று கேட்டான். பாருங்க, அப்ப இதுல இருந்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, யோசுவாவே, உன்னுடைய சொந்த பலத்தினால அல்ல, உன் கூட இருக்கிற ஒரு சிறு கூட்டத்தினருடைய பலத்தினாலும் அல்ல வெற்றி உன்னுடைய வாழ்க்கையிலே கிடைப்பது. யாலிலியா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிறார். வாக்கு தத்துவம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். எப்பயுமே தேவ சமூகம் என்னோடு இருக்கிறதா? கர்த்தர் என்னை கைவிடாது இருக்கிறாரா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? நான் ஆராதிக்கும் போது தேவன் என்னுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்கிறாரா? அந்த தேவ சமூகத்தை நாம் இந்த கில்காலின் சூழ்நிலையிலே பாதுகாத்து கொண்டு ஜீவிக்க வேண்டும். சத்துருக்கள் பெருங்கூட்டமாக இருக்கலாம், ஆனால் நம்மோடு இருக்கிறவர்கள் ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் மனித பலத்தினால் மாத்திரம் கானானியர் மீது என்ன எடுக்க முடியாது? ஜெயம் எடுக்க முடியாது. யாருடைய துணை வேண்டும்? கர்த்தருடைய துணை அவசியமாய் இருக்கிறது. சிவந்த சமுத்திரத்தை கடக்க யாருடைய துணை அவசியமாய் இருக்கிறது? கர்த்தருடைய துணை அவசியமாய் இருக்கிறது. அதனாலதான் மோசே சிவந்த சமுத்திரத்தை கடப்பதற்கு முன்பாக சொன்னார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளை, அப்படியானால் தீய ஆவிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். அதற்கு அடையாளமாக தான் தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தர் உன்னோடு இருக்க வேண்டுமானால் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பதற்கு ஏதுவாக உன் எண்ணங்கள், உன் ஜீவியம் அனைத்தும், எண்ணங்களின் யோசனைகள் அனைத்தும் எப்படி இருக்கணும்? தூய்மையாய் இருக்க வேண்டும். நீங்க சொல்ல முடியும், கர்த்தர் எங்கள் நடுவிலே இருக்கிறார், அவர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று. தெய்வ பிள்ளையே, நிறைய பேர் பாராளுமன்ற தேர்தலுக்காக ஜெபித்தார்கள். தேவன் அவருடைய சித்தத்தின்படி ஆட்சியாளர்களை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் நம்முடைய வேலை என்ன? நாம் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வேலை. ஆட்சியாளர்கள் யார் என்பது முக்கியம்தான், ஆனால் யார் ஆண்டாலும் சரி நம்முடைய வேலை என்னன்னா நம்ம பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். தேவ பிரசன்னத்தோடு காணப்படணும். தீய ஆவிகளை மேற்கொண்டு கொண்டே இருக்கணும். உயிர் தழுதலின் கரையை சேர்வதற்கு ஏதுவான தரிசனத்திலே நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அப்படி மோசேயோடு யோசுவா தன்னை ஈடுபடுத்தி கொண்டபடியினால்தான் சாதாரண பணிவிடைக்காரனாக இருந்த யோசுவாவின் மீது கர்த்தர் கரம் வைக்கும்படியாக மோசேக்கு கட்டளையிட்டார். அப்படி மோசே கரங்களை யோசுவாவின் மீது வைத்த வேளையிலே ஞானத்தின் ஆவியை யோசுவா பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு யோசுவாவிற்கு ஜனங்கள் கீழ்ப்படியக்கூடியவர்களாய் இருந்தார்கள். இந்த காலை வேளையிலே ஜெபியுங்கள், கர்த்தாவே எங்களுக்கு அந்த ஞானத்தின் ஆவியை தாரும், எங்கள் மூலமாக அநேகர் தெய்வீக பாதையிலே வழிநடத்தப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்தருளும். நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு அந்நியராக இருக்கக்கூடாது. எங்களை ரட்சித்து தேவ சபையிலே ஐக்கியப்படுத்தினீரே, இந்த கில்காலின் அனுபவத்திலே நாங்கள் காணப்படும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? திட உணவை பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்க வேண்டும், பஸ்காவை ஆசரிக்க வேண்டும், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், ஆவியின் சிந்தையோடு காணப்பட வேண்டும். கர்த்தாவே எங்களோடு நீர் கூட இருக்க வேண்டும்.
நாங்கள் சும்மா இருந்தாலும் ஜெயத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும். அதனால தான் கர்த்தர் சொன்னார், உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் தீய ஆவிகளும் வாய்க்காதே போகும் என்று சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய போராட்ட களத்தில் என்னால் நிற்க முடியாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா எப்படி மாறி போயிடுவீங்க தெரியுமா? இந்த தான் கோத்திரத்தை பற்றி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எந்த கோத்திரம்? தான் கோத்திரம். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் பெத்தேலிலும் தானிலும் ஒரு கன்றுக்குட்டியை போய் வைத்தார்கள் என்று படிக்கிறோம். தான் கோத்திரத்தாருக்கு என்ன வேலை? ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமுட்டுகளை சுமக்கிற வேலை, ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமுட்டுகளை செய்கிற வேலை. பெசலையேலை தேவன் ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பினாரே, அந்த பெசலையேலோடு கூட இருந்து அந்த பனிமுட்டுகளை செய்து அந்த பனிமுட்டுகளை சுமக்கிற வேலை தான் கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. தான் கோத்திரத்தாருக்கு அந்த வேலை செய்ய என்ன செய்யல? பிடிக்கல. அவங்களுக்கு போராட்ட களத்தில் நிற்கிறதுக்கு பிடிக்கல. மற்ற கோத்திரங்கள் எல்லாம் போராட்ட களத்தில் நின்று கொண்டிருந்த வேளையில் தானுடைய பிள்ளைகள் கோத்திரம் என்ன செய்தது? தவறான சுகபோகத்திற்கு இடம் கொடுத்து கொண்டிருந்தது. அதனால என்ன நடந்தது தெரியுமா? அவங்க வாழ்க்கையின் முடிவு ஒரு விக்கிரக ஆராதனையில போய் முடிந்தது. அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு ஒரு கன்றுக்குட்டியினிடமாக போய் நின்று கொள்ள செய்யக்கூடியதாக காணப்பட்டது. இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். எனக்கு புருஷத்துவம் வேண்டாம், புருஷனாக இருக்க முடியாது, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு இடம் கொடுத்து தீய ஆவிகளை மேற்கொள்ள மாட்டேன்னு சொல்லி நீ அடிமைத்தனத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்தா கடைசியில் நீ ஒரு கன்றுக்குட்டிக்கு முன்னால போய் நின்றுட்டு இருப்ப. கடைசியில் உன் முடிவு ஒரு விக்கிரக ஆராதனையில போய் முடிஞ்சதா இருக்கிறோம். பந்தய பொருளை இழைந்து போயிடுவ. உயிர்த்தெழுதலின் கரையை நீ என்ன செய்ய முடியாது? சேர முடியாது. ஒரு எலெக்ஷன் வந்தா பாருங்க, ஒவ்வொரு பார்ட்டியும் போராட்ட களத்தில் நின்று என்ன செய்யறாங்க? போராடுறாங்க. எதுக்கு? வெற்றி பெறுவதற்கு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஒரு போராட்ட களத்தில் நிற்க முடியாது என்று சொல்லுவோமே, ஆனால் அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ளாக அமிழ்ந்து போவாய், விக்கிரக ஆராதனைக்குள்ளாக அமிழ்ந்து போவாய். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவி அச்சாரமாக கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளை, இந்த காலை வேளையிலே யோசித்து பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குமே ஆனால், உங்கள் பிள்ளைகளுக்கென்று ஒரு அழைப்பு, தெய்வீக அழைப்பு இருக்குமே ஆனால், அந்த அழைப்பிற்கு பெற்றோரே நீங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில தவறான சுகபோகங்கள் வேண்டாம். தவறான சுகபோகங்களை அனுபவிப்பீர்களானால் உங்களுக்கு அறியாமையே உங்களுடைய முடிவு ஒரு அந்தகாரத்திற்குட்பட்டதாக மாறிவிடும். மோசே பார்வோனுடைய அரண்மனையிலே காணப்பட்டார். ஆனால் தன்னுடைய தெய்வீக அழைப்பின் நோக்கத்தை விளங்கி கொண்ட வேளையிலே தவறான சுகபோகத்தை அனுபவிப்பதை விட்டுவிட்டு அவர் அரண்மனையை விட்டு வெளியேறினார். அதனால்தான் அந்த அந்தகாரத்திலிருந்து ஜனங்களை மோசேயால் தேவனுடைய சித்தத்தின்படி விடுதலையாக்க முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நீ ஒரு தவறான சுகபோகத்திற்குள் இருக்கும்படியாக உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டாயானால் உன்னை அறியாமலே உன்னுடைய முடிவு ஒரு இருளுக்குள்ளாக காணப்படும். ஆகவே அந்த தவறான சுகபோகங்களிலிருந்து வெளியே வா. இன்றைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கில்காலுக்குள் வந்து விட்டாயா? இனி உனக்கு பின்மாற்றம் வேண்டாம். முன்னேறி செல்வதற்கு ஏதுவான திட ஆகாரத்தை புசிப்பாயாக, பஸ்காவை ஆசரிப்பாயாக, ஆவியின் சிந்தையோடு காணப்படுவாயாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பல உபத்திரவங்களின் வழியாக தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? வேதம் சொல்லுகிறது, உள்ளான மனுஷனிலே நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? புது பலன் அடைய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே உங்களை தேவனுக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய கிருபைக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நீங்கள் அவருடைய ஆவியினாலே, யாருடைய
தேவனுடைய பரிசுத்த ஆவியானவராலே உள்ளான மனுஷனில் என்ன செய்யணும்? வல்லமையாய் பலப்படணும். திடமனதாய் இருங்கள், அதற்கேற்ற விதத்தில் காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திரு, அவரின் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கடைசியாக பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார், உங்கள் காரியங்களை எல்லாம் அன்போடே செய்யுங்கள் என்று. எப்படி செய்யணும்? அன்போடே செய்யணும். ஒரு போராட்ட களத்தில் நிற்கும் போது எல்லாரும் எப்படி தான் செய்கிறாங்க? அவங்க கருத்துக்களை என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? அன்போடு தான் சொல்கிறாங்க. நாங்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றணும், நாங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டா சொல்கிறாங்க இல்லை. அதுபோல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறும் போது சகலத்தையும் அன்போடே செய்ய வேண்டும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இனி அந்நிய பாஷைகளை பேசினாலும் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தாலும் அன்பு உனக்கு இல்லாவிட்டால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை என்று. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலவிதமான ஆவிகளோடு போராடி ஜெயமெடுக்க வேண்டியது இருந்தாலும் நாம் எப்படி நடக்க வேண்டும்? அன்பிலே நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் மல்யுத்தம் செய்தாலும் சட்டத்தின்படி செய்யவில்லை என்றால் முடிசூட்டப்படான். அப்ப சட்டத்தின்படி செய்வது அதுதான் அன்பினாலே செய்வது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேத வசனம் இப்படி சொல்லுது, என் தேவன் இப்படி சொல்லி இருக்கிறார், நான் அதன்படிதான் போராடுவேன். அப்படி நீ போராடுவேனால் உன்னுடைய வாழ்க்கையிலே பூரண அறிவை அடைந்தவனாக காணப்படுவாய். போராட்ட களத்திலே நின்று புருஷத்துவம் உடையவனாக விளங்கி இருப்பாய். உள்ளான மனிதனிலே பரிசுத்த ஆவியினாலே வல்லமையாக பலங்கொண்டிருப்பாய். சீயோனிலே காணப்படுவாய். ஆவிக்குரிய புதிய எருசலேமாக விளங்குவாய். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார், அன்பை பற்றி தான் அந்த முழு அதிகாரத்தையும் எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்க ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டா கூட அதை அன்போடு தான் செய்யணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பின் தேவன், சமாதானத்தின் தேவன் முற்றிலுமாக உங்கள் பாதபடியாக்குவார். யார? எல்லா தீய ஆவிகளையும், எல்லா சாத்தானுடைய வல்லமைகளையும். பிரைஸ் தி லார்ட். ஜெயங்கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியால் முழங்குவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியால் முழங்குவே. ஜெயங்கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கோ இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தாவே நாங்கள் பலவிதமான ஆவிகளை குறித்து கேள்விப்பட்டோம், அந்த ஆவிகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அந்த ஆவிகளுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. அந்த ஆவிகளுக்கு நீர் எங்களை ஒப்புவித்தவர்களாக எங்கள் ஜீவியம் இருக்கக்கூடாது. அவைகள் மீது ஜெயம் எடுத்த வாழ்க்கையாக எங்கள் ஜீவியம் அமைந்திருக்க வேண்டும். அதற்கேதுவான பூரண அறிவை அடைவதற்கேதுவான உணவை நாங்கள் புசித்தவர்களாக, பஸ்காவை ஆசரித்தவர்களாக, ஆவியின் சிந்தையோடு ஜீவிக்க பயிற்சி எடுத்துக்கொண்டவர்களாக காணப்படும்படியாக இந்த காலை வேளையிலே தீர்மானம் செய்கிறோம் என்று சொல்லி ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா? ஆவியின் சிந்தையோடு ஜீவிப்பேன் கர்த்தாவே, பஸ்காவை ஆசரிப்பதற்கு ஏதுவான தெய்வீக விருத்த சேதனத்தோடு காணப்படுவேன் என்று சொல்லி ஜீவியத்தை சமர்ப்பணம் பண்ணுவீர்களா? அல்லேலூயா. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதி தேடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதி தேடுவே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பராவுந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பராவுந்தன்
எம்பராயெல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் கொண்ட தயவாலே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை ஏண்டோ ஏண்டோ துதி தேடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை ஏண்டோ துதி தேடுவே. வரப்போகிற ஒரு வாரம் முழுவதும் இந்த சத்தியத்தை தியானித்து பலன் கொள்ள தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பாராக. ஆமீன். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே புருஷராக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நீங்கள் பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் புருஷராக உயிர்த்தெழுதலின் கரையை அடைகிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் பூரணராகத்தக்கதாக கர்த்தாவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் அனுபவத்தை எங்களுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், தடைகள் வரும். இந்த தடைகள் எல்லாம் தாண்டி பூரண நிலையை அடைய முடியும், பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை அடைய முடியும். அதற்கான வழிகளை இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக அவருடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு விலக்கி காட்டி அந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் லெக்கை அடைய காணப்படுகிற தடைகள் ஒவ்வொன்றும் அது பரிசுத்தமாக்குதலின் கிரியைகள் அதற்கு பின்பாக உண்டாகும் என்று ஆண்டவரே நீர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எகிப்து, சிவந்த சமுத்திரம், யோர்தான், கில்கால் இந்த அனுபவங்களின் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அனுபவங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்துக்கு ஆண்டவரே திருச்சபையாரை ஒப்பு கொடுக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு முன்பாக நாங்கள் புருஷராக காணப்பட கர்த்தாவே தகப்பனே நாங்கள் யுத்த களத்தில் யுத்த வீரராக இருந்து உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறவர்களாக காணப்பட கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவ செய்தி கொடுத்ததான ஆண்டவரே எங்கள் போதகரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே உச்சிதமான கோதுமையினால் ஆண்டவரே போஷிக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேதத்தின் மறை பொருளை இவ்வளவாக எங்களுக்கு விலக்கி காட்டின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். போதகரை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சிஸ்டர் ஆசீர்வதிங்க. கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிற ஆண்டவரே சகோதரிகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. திருச்சபையார் முழுவதையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்ததான ஆண்டவரே வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தின்படி எங்கள் திருச்சபையானது உமக்கு முன்பாய் புருஷராய் இருந்து ஆண்டவரே இந்த பூமியிலே தேவ ராஜ்யத்தை கட்டவும் பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருச்சபைக்கு வடக்கே கிழக்கே மேற்கே தெற்கே இருக்கிறதான ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வீடுகளுக்கிடையே இந்த சபையை வைத்திருக்கிற ஒரு நோக்கம் உண்டு கர்த்தாவே. எல்லாரையும் கர்த்தர் ரட்சித்து ஆண்டவரே சபையில் நீ சேர்க்க வேண்டுமா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு கரங்கள் ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை சோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின தயவுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு படிகளையும் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு விலக்கி காட்டின தயவுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி தகப்பனே. அப்பா எப்படியாய் ஆண்டவரே அப்பா எகிப்தியர்களிலிருந்து ஆண்டவரே இஸ்ரவேலுக்களை நீங்கள் ஆண்டவரே ரட்சித்தீரோ அதே போல் ஆண்டவரே எங்களுடைய பாவமான ஜீவியத்திலிருந்து நீர் எங்களை ரட்சித்த தயவுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. எங்களை சுத்திகரித்த தயவுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சிவந்த சமுத்திரத்துக்குள்ளாய் போகும்போது ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் ஆண்டவரே ஞானத்துக்குள்ளாய் நீங்களை நடத்தினீரே அதுக்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. ஏசப்பா எங்களுடைய பாவ சரீரமானது அடக்கம் பண்ணப்பட்டதாய் காணப்பட்டது ஆண்டவரே. அப்பா இப்பொழுது எங்களுக்குரிய நாங்கள் பிழைத்திருக்கிற தேவனுக்கென்று பிழைத்திற்குள்ளாக எண்ணிக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா நாங்கள் இனி பாவத்துக்கு அடிமையில் ஆகாதபடி ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அந்த சுத்திகரிப்பையும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இங்கே உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. யோசுவா சொல்லப்பட்டது போல ஆண்டவரே சோத்திரம் இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்கள்
அற்புதங்களை காண்பீங்கள் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் சொல்லப்பட்டது போல எங்களை ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த ஜீவியத்தை நாங்கள் பரிசுத்த ஜீவியத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா கில்காலின் அனுபவத்தில் வந்தபோது ஆண்டவரே எங்களுடைய நிந்தையெல்லாம் நீங்கள் புரட்டி போட்ட தயவுக்காக உங்களுக்கு சோத்திரம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே போராடுகிற எல்லா ஆவிகளையும் நாங்கள் ஜெயம் பெற்று ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே ஒன்றுக்கும் அடிமைகளாக விடாதபடி ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே விருத்த சேதனம் உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்குள்ளாய் காணப்படுகிற எல்லா மாம்ச சிந்தையும் நீங்க எடுத்து போட்டு ஆண்டவரே ஆவிக்குரிய சிந்தையாய் நீங்க மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் ஆண்டவரே விரோதமாக எழும்புகிற எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரே தேவனுக்குள்ளாய் நாங்கள் சிறைப்படுத்தி ஆண்டவரே தேவ சித்தத்தையே நிறைவேற்ற எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த ஆண்டவரே தேவனுக்குள்ளே சாயலுக்கு ஒப்பாய் ஆண்டவரே அந்த பூரண அறிவை அடைய நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா விருத்த சேதத்தின் மூலமாய் நாங்களும் ஆண்டவரே பஸ்காவை அனுசரிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவனோடு இருக்கிற உறவை நாங்கள் இன்னும் மென்மேலும் பலப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு ஏதுவாக ஆண்டவரே மன்னாவை புசியாதபடிக்கு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே பலமான ஆகாரத்தை புசிக்க நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பலமான ஆகாரத்தின் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் நீங்க எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா எங்களுடைய வியாதியிலிருந்து நாங்கள் ஆண்டவரே விடுதலையாக்கப்படும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே யாவரோடும் ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய தயவுள்ள சித்தத்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த எங்களுக்கு நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே அது எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவன் எங்களோட கூட இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே தேவன் நீங்கள் தாமே ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே உண்மை ஆண்டவரே துக்கப்படுத்துகிற காரியம் ஒவ்வொன்றையும் எங்கள் விட்டு எடுத்து போட்டு தேவன் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து அந்த அடிமைப்படுத்துகிற எல்லா ஆவிகளையும் மேலும் நாங்கள் ஜெயமெடுக்க நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி ஆகலும் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே நித்திய மகிமையாகி ஆண்டவரே உயிர்த்தெழுதின் கரையை எல்லாரும் சேர ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகவனே. எப்படி ஆகலும் உண்மை போல மாற்றப்பட முடியவர்களை காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசுநாம் ஜெபிக்க எங்கள் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமேன். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையோ அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையோ அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் போடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் போடுவார். ஹல்லேலூயா 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 விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. வசனத்தின் மூலமாக தேவாவியானவர் எடுத்துரைத்த எல்லா தேவனுடைய வார்த்தைகளும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.